வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெக்னிக்கல் அனலைஸுக்கும் நியூஸுக்கும் உள்ள ஒரு கோரிலேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா நேற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 300+ பாயிண்ட் நிஃப்டியில் ஃபால் ஆச்சு, ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டிலையும். பட் இந்த ஃபாலுக்கான காரணம் அப்படின்னா, இப்போ வழக்கமாக நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஃபால் நடக்குது அப்படின்னா எதர் ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு நியூஸ் இருக்கும். பட் அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா சில நியூஸ்கள் பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக தெரிஞ்சிடும் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. சில நியூஸ்கள் பார்த்திங்கன்னா தெரியறதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த மார்க்கெட் ஹவர்ஸே முடிஞ்சிடும். ஸோ நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபால் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான காரணத்தை தேடிட்டு போகாதீங்க, அந்த ஃபாலில் கேட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இருந்தாலும் டெக்னிக்கலாக சில பாயிண்ட்ஸில் நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறோன்னா டெக்னிக்கலை மட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்டே போனாலே நம்ம இதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஃபால் நடக்கும், இந்த அளவுக்கு ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம முன்ன நாளே இல்லை மார்னிங்கே ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் கண்டிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு முடிவு பண்ணிட முடியும். ஸோ இப்போ நேற்று இந்த ஃபால் ஃபால் ஆனதுக்கான காரணம் கம்பல்சரி ஒரு நியூஸ் தான். ஆனால் அந்த நியூஸ் மோஸ்ட்லி டியூரிங் த மார்க்கெட்டில் எங்கேயுமே வெளியே வரல. அது ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் இந்த நியூஸ் இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு. ஆனாலும் இந்த டெக்னிக்கல் அடிப்படையிலேயே இந்த இன்றைக்கி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேட் ஃபார்ம் ஆகும்போது ஆல்மோஸ்ட் அந்த ஒரு மார்க்கெட்டை இன்றைக்கி ட்ரெண்டாக தான் இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணும்போது அதுக்கு பின்னாடி அந்த நியூஸும் எப்படி மார்க்கெட்டுக்கு ஒரு கோரிலேட் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். த டே பிஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுல் டே ஒரு கன்சாலிடேஷன் டேவாக இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி கன்சாலிடேஷன் டே நம்ம இது ஆஸ் பர் சிபிஆர் செட்டப்ஸில் சொல்கிறோம் ஒரு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்ன நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் டேவாக இருந்தது. ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளவே இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா, எப்பயுமே இந்த ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்கன்னா அதோட சிபிஆருக்கு சப்போர்ட்டிவாக இது ஒரு லேடர் மாதிரி இந்த சிபிஆர் இருக்கும்போது மோஸ்ட்லி இது டவுனுக்கு போகாது. ஏன்னா இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஓவராலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு தான். அதாவது ப்ரீவியஸ் டேவோட டே சார்ட் படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட டேக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரேஞ்சு பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. அப்புறம் வைடு சிபிஆர் அப்போ கன்சாலிடேஷனாக தான் இருக்கும் அப்படின்றதுலாம் ஒரு இது. ஸோ அந்த மாதிரி நாளில் போயிட்டு நம்ம என்னென்னா மேஜராக போய் அதோட காம்படிட் பண்ணக்கூடாது. அதாவது அதோட காம்படிஷன்றதை விட அது கூட போயிட்டு மோதக்கூடாது. இப்போ நம்ம கிரிக்கெட்டில் சொல்லுவோம்ல, இப்போ ஒரு பவுலர் பவுன்சர் போகிறான், இல்லை 150 கிலோமீட்டர் பாஸ்டில் போகிறான் அப்படின்னா அவன் எப்படி இந்த 6 பால் போட போகிறான்ல, அதில் நம்ம போயிட்டு நம்ம அக்ரெசிவாக 6 அடிக்க ட்ரை பண்ணியோ இல்லை அவன் பாலில் பெருசாக ரன் எடுக்க இது பண்ணியோ நம்ம அவுட் ஆகிறத விட ஸோ இந்த ஓவரை கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஓவரில் எப்படி நம்ம டீசெண்டாக தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி கன்சாலிடேஷன் டேஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி ஆஸ் பர் சிபிஆரில் நேற்று ஃப்ரைடே நேரோ சிபிஆர் வித் இன்சைடுனா ஒருவோட ப்ரீவியஸ் டே சிபிஆரோட ரேஞ்சுக்குள்ளாரவே இந்த டேவோட சிபிஆர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டாப் டு பாட்டம் அந்த 3 லைனும் பார்த்தீங்கன்னா 22,639 45 வெறும் 6 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அந்த ஓவரால் அந்த சென்ட்ரல் பிவட்டே இருக்குது அப்படின்னா இது ஒரு வெரி வெரி நேரோ தின் சிபிஆர். அதுவும் ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, இப்போ எப்படி அவுட் சைடு சிபிஆர்னா ஒரு கன்சாலிடேஷன் டேவாக இருக்கும் அப்படின்றமோ அது மாதிரி இன்சைடு சிபிஆர் அப்படின்னா அது ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நீங்கள் டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும், இல்லைனா ஃப்ரைடே மார்னிங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அப்போது அது எய்தர் அப் சைடாக டவுன் சைடான்றதை மட்டும்தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ப்ரிடிக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஆக்சுவலி ட்ரெண்டிங் டேவாக இருக்குன்றதை மட்டும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். பட் ஆனாலும் மார்க்கெட் ஆல்ரெடி கேப் அப் ஒரு 100+ பாயிண்ட் கேப் அப் ஆச்சு. ஸோ ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கில் இருந்து அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணும்போது தான் நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் கேட்ச் பண்ண முடியும். ஒருவேளை ஆல்ரெடியே கேப் அப்போ கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் செட்டில் ஆகிற ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகி அது எதிர் லாங் அப்படியே லாங்காகவும் போகும், ஷார்ட் ஒருவேளை ஃபால் ஆகி அப்படியும் போகும். இது மாதிரி வெயிட் பண்ணணும். ஆனால் நேற்று கேப் அப் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இது ஆல் டைம் ஹையில் ஒரு ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clockலேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிது.
இப்போது ஜென்ரல் ஆஸ் பர் சிபிஆர் ரூல் படி என்ன அப்படின்னா, எந்த ப்ரைஸுமே சிபிஆருக்கு மேலேயோ இல்லை சிபிஆருக்கு கீழேயோ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இட்ஸ் சிபிஆர் வந்து அட்ராக்ட் பண்ணும். அதாவது அந்த ப்ரைஸ் கம் டு சிபிஆர் கிட்ட வந்து தான் ஆகும் அப்படின்றது இதெல்லாம் வந்து ஒரு கிரவுண்ட் ரூல். ஸோ சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நிறைய இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அது ஒரு மேக்னெட்டிக் மாதிரி அங்கே வந்துட்டு தான் எய்தர் அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ரூல் அடிப்படையில் எனிவே வந்து ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ கம்பல்சரி வந்து 22,644 அந்த சிபிஆர் வரைக்கும் வரும் அப்படின்றது ஒரு கிரவுண்ட் ரூல். அப்போ இந்த கிரவுண்ட் ரூல் வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நியர்பையில் வந்து இந்த இடத்துல வந்து லாங் சைடு ஒரு எஸ்எல்லாக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும்போதே வந்து இது வந்து ஒரு ட்ரேட் வந்து நம்ம பண்ணலாம். இது ஒன்று. ஸோ ஆனாலும் வந்து இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகுமா? நீங்கள் இங்கேருந்து சிபிஆர் வந்திருந்தாவே இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டே தான் ஆல்மோஸ்ட். ஏன்னா இதுவே வந்து ஒரு 100+ பாயிண்ட் தான். 100+ பாயிண்ட்டுன்றது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நேரோ சிபிஆரை எய்தர் கீழே இருந்து மேலே பிரேக் பண்ணாலோ இல்லை மேலேருந்து கீழே பிரேக் பண்ணாலோ இந்த இடம் வந்து பெருசாக ஒரு சப்போர்ட்டாவோ ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகாது. ஏன் ஆக்ட் ஆகாது அப்படின்னா, அது ஈஸியாக வந்து அதாவது கேண்டில் இங்கேருந்து வரும்பொழுது இப்போ இந்த இடத்துல எப்படி கன்சாலிடேட் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்து போகுதோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே மேலேருந்து கீழே வந்தால் டக்குன்னு பிரேக் ஆகிடும். அதேமாதிரி கீழே வந்து பிரேக் பண்ணாலும் டக்குன்னு வந்து அந்த இடத்த வந்து ஈஸியாக வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே என்னென்னா இந்த இடம் வந்து இங்கே கன்சாலிடேட்லாம் பண்ணாமல் நீங்கள் நேரோ சிபிஆர் சார்ட்ஸ் அது ப்ரீவியஸாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து எடுத்து பாருங்கள். அது வந்து சடனாக வந்து பிரேக் பண்ணி அடுத்தடுத்து கீழே சப்போர்ட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது டெக்னிக்கல் அடிப்படையில். ஆனால் இது வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நியூஸ் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். நான் எதுக்கு இப்போ சொல்ல வரதே இந்த விஷயத்தில் என்னென்னா, அந்த நியூஸ் என்னவா இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு இப்படி தான் இருக்குன்றதை இந்த டெக்னிக்கல் நம்மளுக்கு உணர்த்திடும் அப்படின்றது தான். ஸோ இப்போ என்னென்னா இது எல்லாமே பிரேக் பண்ணி கண்டினியூவாக போச்சு. நம்ம இது ஆல்ரெடி நம்ம குரூப்லேயும் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் லாங்கு போகாதீங்க அப்படின்றதெல்லாம் குரூப்பில் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கன்னா இருந்தால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு பாருங்கள் டெலகிராமில். ஸோ ஓரளவுக்கு வந்து ட்ரேட் எடுத்துமா எடுக்கலையான்றதை தாண்டி நீங்கள் வந்து அன்னெசரியாக அவன் வந்து வேறு சைடு ஆப்போசிட்ஸ் சைடு போகாமல் இருக்கிறதுக்கு ஸோ நான் நம்மளுடைய அந்த லைவில் கொடுத்த கமெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இவ்வளோ ஃபால் ஆனது நிஃப்டி அண்டு ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஃபால் ஆனதுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் எ ரூமர். என்ன அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப இந்த இப்போ இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிற பார்ட்டி வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுடைய இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாபோடைய வந்து அதை வந்து சேர்க்க போகிறாங்க அப்படின்றது ஒரு ரூமர். ஸோ அந்த ரூமரை வந்து தான் இந்த ஃபாலுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த வந்து ரூமரை வந்து மறுத்தும் வந்து அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் அப்படி எதுவும் பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த நெகட்டிவ் நியூஸு அப்படின்னு நினச்சது நெகட்டிவ் நியூஸ் இல்லை அப்படின்றது க்ளோஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஃபால் ஆனது காரணம் வந்து அதுதான். ஸோ அதுக்கான அது என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக விளக்கம் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ 1 இயருக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த நீங்கள் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டில் 10% டேக்ஸ் கட்டினா போதும். அதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். 1 இயருக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 15% கட்டணும். சப்போஸ் நீங்கள் ப்ராஃபிட் மட்டுமே 1 lakh பண்ணியிருந்தீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்னா அதுக்கு 10%னா நீங்கள் 10,000 வந்து டேக்ஸ் கட்டினா போதும். இப்போ அவங்க என்ன அந்த ரூமர் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஸ்லாபை வந்து எடுத்துட்டு அது உங்களுடைய இன்கமில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய ஆஸ் பர் இன்கம் ஸ்லாபில் என்ன இருக்கோ அதைப்படி தான் நீங்கள் பே பண்ணணும். அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு 10 lakh ரேஞ்சில் இருக்கிறோம் அப்படின்னா இன்கம் ஸ்லாப் 20% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற வேண்டியதாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எல்டிஜி நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் 10% கட்டிட்டு இருந்தீங்க, அந்த 1 lakh எடுத்து உங்களுடைய இன்கமில் ஆட் பண்ணாங்கன்னா நீங்கள் 10 லட்சம் ஏர்ன் பண்ண இடத்துல இப்போ நீங்கள் 11 லட்சம் ஏர்ன் பண்ண மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே 20% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து இன்வெஸ்டரோட அடிப்படையில் பார்த்தா இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்படி இந்த நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுறதுனால நேற்று வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அப்படி ஒரு ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இப்போ காரணம் நம்மளுக்கு தெரியறதுக்குள்ள மார்க்கெட் டைம் முடிஞ்சு ராத்திரி ஆகிப்போச்சு. ஆனால் டியூரிங் த மார்க்கெட்டு நம்ம இந்த டெக்னிக்கல் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டெக்னிக்கல் வந்து ஒரு டெக்னிக்கல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நான் திரும்ப சொல்கிறது தான், அந்த ஒரு டெக்னிக்கலில் இருக்கிற இந்த ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு ஒரு ஏர்லியராகவே வந்துடும் அப்படின்றது தான் வந்து. ஸோ இதுதான்
டெக்னிக்கலுக்கும் நியூஸுக்கும் உள்ள கோரிலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எப்படி இந்த டெக்னிக்கல் இந்த மாதிரி ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சா, இல்லை இந்த நியூஸ் வந்ததுனால நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆச்சா அப்படின்லாம் நம்ம இங்கே இது பண்ண முடியாது. ஏன்னா நேரோ சிபிஆர் ப்ரீவியஸ் டேவே இப்போ அடுத்தடுத்த நாளோட ஆவரேஜ் ப்ரைஸில் அது ஆல்ரெடியே இண்டிகேட் ஆகிடுச்சு, நியூஸ் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிச்சு. ஸோ இதுதான் விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.